லோகேஷ் கனகராஜ் நான் வயலன்ஸ் குறித்து காம்ப்ரமைஸ் பண்ணலைங்கிறார். ஒரு சமரசமற்ற நல்ல கருத்தை சொல்வதற்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தா உண்மையிலே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம். ட்ரக்கு, வயலன்ஸு, இளைஞர்களை கெடுக்கிற எல்லா விஷயத்தையும் நான் அந்த படத்தில் வச்சிருப்பேன், அதில் நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டி பார்த்தேன், நெஞ்சு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இந்த படம் ரஜினிங்கிற ஆங்கிளில் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், ஸ்டைலாக பண்ணியிருப்பாங்க. லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பயமாக இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறத பெருமையாக பேசுகிறாங்க. ரத்தம் இதுவும் தெரிக்குமா, அநியாய வயலன்ஸ் இருக்குமாங்கிற பயம் இருக்குது. ரஜினி படத்தை பொறுத்தவரையும் ஆபாசம், இரட்டை அர்த்த வசனம், வயலன்ஸ் இது மூணுமே தேவையில்லை. அருணாச்சலம் மிகப்பெரிய வெற்றி. என்ன அந்த படத்தில் வயலன்ஸ் இருந்தது, ஆபாசம் இருந்தது? பாட்ஷா மாபெரும் வெற்றி. எங்கே வயலன்ஸ் இருந்தது, டபுள் மீனிங் டைலாக் இருந்தது, ஜோக்குக்குன்னு தனி நடிகர்கள் கூட கிடையாது. அண்ணாமலை மாபெரும் வெற்றி, முத்து மாபெரும் வெற்றி. வயலன்ஸு, செக்ஸு, ரெட்டெடுத்த வசனம் இது எதுவுமே இல்லாமல் வெற்றி பெறுவதுதான் ரஜினி. ஏன்னா ரஜினி தாங்க மக்களுக்கு அந்த இடத்துல டோபமைன், போதை எல்லாமே. ரஜினி ஒரு ஆள் போதும் என்டர்டெயின் பண்ண. ஸ்க்ரீன்ல இருந்து கடைசி வரையும் ரஜினி காமிச்சினாலே படம் ஹிட்டு. அப்படிதான் ரஜினியோட படம் ஹிட் ஆயிருக்கு. இதில் எக்ஸ்ட்ராவா வயலன்ஸு, வன்முறை, கத்தி இதை நாங்கள் காமிச்சிருக்கோம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்றது எனக்கு புரியல. அது எனக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு.